வணக்கம். ஷாயனம. இந்த அற்புதமான நவராத்திரி வழிபாடு அனைவருமே நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் இந்த முத்தொழிலுக்குரிய தெய்வங்கள் சிவபெருமான், பிரம்மதேவர், விஷ்ணுதேவர். இவர்களுடைய துணைவியர்கள் தான் துர்காதேவி, சரஸ்வதி அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்களை நாம் பூ வச்சும் பாடல் பாடியும் வழிபட்டால் நம்முடைய இன்னல்கள் எல்லாமே மறையும். தனவரவு கண்டிப்பாக ஒருத்தருக்கு பெருகும், கூடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகளானது வந்துட்டே இருக்கும். இந்த தெய்வங்களை எல்லாம் எல்லா மாதத்தில் வழிபட்டாலும் கூட உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. நவராத்திரி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தான். துர்காஷ்டமி, எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய மாதம் அப்படின்னா அது துர்காஷ்டமி தான். விஜயதசமி விழா, குழந்தைகள் படிப்புக்கான விழா, செல்வத்துக்கான விழா, இத்தனையும் 3 பேர்த்தையும் நாம் வழிபடக்கூடிய ஒப்பற்ற ஒரு ராத்திரி அது நவராத்திரி. ஒருவர் வாழ்க்கையில் கல்வியும் செல்வமும் வீரமும் கண்டிப்பாக இந்த 3 இருந்தாதான் கல்வியால் ஒருத்தர் ஈட்டிய செல்வத்தை வைத்து காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்த இயலும் இல்லைங்களா? அதனால தான் வீரத்தை தரக்கூடிய துர்காதேவியை முதல் 3 நாளும், செல்வத்தை என்றும் நிலைத்து இருக்குமாறு செய்யக்கூடிய லக்ஷ்மி தேவி அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும், கல்வி செல்வம் என்றும் சென்ற இடமெல்லாம் கற்றோருக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கல்வி செல்வம் தரக்கூடிய சரஸ்வதி தேவியை, பேச்சியம்மனை இறுதியாக 3 நாட்களையும் முறையாக பூஜை செஞ்சு ஒருத்தர் வழிபட்டாங்கன்னா அந்த வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்பனுக்கு உகந்தது சிவராத்திரி, அம்பிகையை கொண்டாட உகந்தது நவராத்திரி. நவம் அப்படின்னு சொன்னாலே 9ன்னு அர்த்தம். 9 இரவுகள் நாம் அம்பிகையை கொண்டாடினால், விரதம் இருந்து வழிபட்டால் வந்தால் போதுமானது. பொன்னும் பொருளும் குவியும், அம்மா கொடுப்பா. அந்த பரமேஸ்வரியுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று தவம் இருக்கிற நம்ம. அதே போல தேவர்கள் கடும் தவம் இருந்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, முப்பெரும் சக்திகளுடைய பெரிய அருளையும் அவங்க பெற்று உய்தனர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செஞ்ச நாட்களில் எல்லா வஸ்துக்களுமே அசையாமல் இருந்தது. அதனால தான் நாம் கொழு வைக்கிறோம். அந்த கொழு வைக்கிறதோடைய ஒவ்வொரு படி தத்துவம் நிறைய நம்ம இருக்குது. அதை ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல நாட்கள் பத்தாது. அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கொழுப்படிகள் 5, 7, 9 அப்படின்னு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நாம் விக்கிரகங்கள், பொம்மைகள் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம். நம்முடைய வசதியை பொறுத்து தான் இருக்குங்க. அதெல்லாமே படிக்கட்டில் நம்ம வெள்ளை, மஞ்சள் இந்த மாதிரி துணிகளை விரித்து தான் வச்சுருப்பாங்க. முதல் படிக்கட்டில் கலசத்தை வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பிகையை நவரத்ன மாலை, மலர் மாலை, அவங்களுக்கு பிடிச்ச பூ எல்லாம் போட்டு, தங்கம், இந்த மாதிரி எது இருக்கோ அதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. கீழே இருந்து மேல் நோக்கி போகும் பொழுது முதல் படியில் ஓரறிவு இருக்கும். உயிரினங்களான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை இருக்கும். 2வது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகள், நத்தை, சிப்பி, சங்கு இருக்கும். 3வது படியிலன்னு பார்த்தீங்கன்னா 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் இந்த மாதிரி இருக்கும். 4வது படியில் நண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 5வது படியில் ஐயறிவு கொண்ட விலங்கு, பறவை பொம்மைகளை வச்சுருப்பாங்க. 6வது படியில் 6 அறிவு கொண்ட பேசும் சக்தி பெற்ற மனித பொம்மைகள் அவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களுடைய பொம்மைகளை வச்சுருப்பாங்க. 8வது படியில் தேவர்களுடைய உருவத்தை, தெய்வங்களுடைய நவகிரகங்களுடைய பொம்மைகளை வச்சுருப்பாங்க. 9வது படியில் பிரம்மதேவர், விஷ்ணு, சிவபெருமான் இவங்கள மும்மூர்த்திகளையுமே அவங்களுடைய துணைவியர்களோடு சேர்ந்து வச்சுருப்பாங்க. சரஸ்வதி அம்மா, லக்ஷ்மி அம்மா, துர்கை அம்மா 3 பேர்த்தையும் வச்சு வழிபடுற மாதிரி வச்சுருப்பாங்க. வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு எல்லாத்துக்குமே மங்களகரமான பொருட்களை எல்லாமே கொடுப்பாங்க. நடுநாயகமாக நம்முடைய விநாயகர் பெருமான ஆதிபராசக்தியை வச்சு வழிபடுவாங்க.
இதில் ஒரு மிகப்பெரிய தத்துவம்னு நாம் சொல்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா, இந்த ஒரு விஷயம் இந்த ஜீவராசிகளுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் அந்த பரிணாமத்துடைய படிப்படியாக அந்த உயர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து வரக்கூடிய நிலையை அது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். நாம் ஒரு தெய்வ நிலையை அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கொழுவை பார்க்கணும், கொழுவை தரிசனம் பண்ணணும், வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நாம் கொடுத்து அனுப்பணும். இதுதான் நம்ம நைவேத்திய பொருட்கள். உங்களுக்கு என்னென்னலாம் வைக்க தோணுதோ, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், கடலை பொரி, தேங்காய் பழம், வீட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குங்குமம், பூ, என்ன கொடுக்க முடியுதோ அதெல்லாம் நீங்கள் அன்போடு உபசரித்து அன்போடு கொடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் அம்பிகை சந்தோஷமாக கொண்டாடி அவங்கள தினமும் இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுட்டு தூங்க போகலாம். இது ஒரு அற்புதமான விஷயம். ஆனாலும் நானும் வருடா வருடம் கொழு வைத்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கஷ்டமானது தீர்ந்த பாடில்லை. அம்மா என்ன செய்வது என்று ஒவ்வொருத்தருக்குமே அந்த குழப்பமானது மனசில் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த கொழு வைத்து கும்பிடும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒருவரை மந்திரத்தை சொல்லி கும்பிட்டு பாருங்கள், நிச்சயமானது ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு தூய்மையான ஒரு தேவியை நீங்கள் கும்பிட போகிறீங்க. அந்த தேவியை கும்பிடும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி தங்க விலை ஏறிட்டே போயிட்டுருக்கு. தங்கம் ஒருத்தர் சாதாரணமாக நினச்சா வாங்க முடியுமா? நிச்சயமாக முடியும். எப்படி? மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால், குபேர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால், அண்ணாமலையாருடைய உண்ணாமலை தாயாருடைய அனுகிரகம் ஒருவருக்கு பரிபூரணமாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் படாமல், துன்பப்படாமல், இதுவரை பட்டுட்டு வந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போய் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்தும் சுபமாக முடியும். அப்படின்னா உங்கள் முழு நம்பிக்கையோட எனக்கு நித்திகா 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 இப்படி ஒரு 3 தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அந்த நித்திகாங்கிற தேவதையை நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக நினச்சி நீங்கள் ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தையை எப்படி கொஞ்சுவீங்க அந்த மாதிரி, அன்புள்ள குழந்தையே, அன்புள்ள மகளே, இல்லைன்னா டியர் நித்திகா, ஐ வாண்ட் கோல்ட் நவ். 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 இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலையும் சாயந்தரமும், கொழு வைக்கக்கூடிய நாட்கள் மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து நாட்களிலுமே காலையும் மாலையும் 108 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க. ஆனால் முழு நம்பிக்கையோடு சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். பேராசைப்பட்டு அதிகமாக கேட்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சமாவது நான் ஒரு 1 மணி அளவாவது நான் தங்கம் போடணும் அப்படின்னு மனசார நினச்சி